கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நம்ம ஆண்டவரை துதித்து அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். வேதம் சொல்லுகிறது, தேவனாலே கூடாதது ஒன்றும் இல்லை என்று. உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்கள் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கி தேவனால் எல்லாம் கூடும் என்று நம்புங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். நம் தேவனால் கூடாததொன்றுமில்லை, தேவனால் கூடாததொன்றுமில்லை. ஆமென். தேவனால் கூடாததொன்றுமில்லை, நம் தேவனால் கூடாததொன்றுமில்லை. சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. ஆமென். தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. மறுபடியும் சேர்ந்து சொல்லுங்களேன் சத்தமா. தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம் அப்பா, எங்கள் ஆண்டவரால் தான் எல்லாம் கூடும். மனுஷனாலே கூடாதது என் தேவனாலே கூடும். எங்கள் தேவனாகிய கர்த்தராலே எல்லாமே கூடும் என்று நாங்கள் இன்றைக்கு நம்பி உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளில் நீர் சகலற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறதற்காய் நன்றி. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நம்ம வாசிக்கும்படியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும்போது தேவ தூதன் மரியாளிடத்தில் வந்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை. மரியாள் பரிசுத்த ஆவியினாலே அவள் கர்ப்பந்தரித்து இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே பெற்றெடுப்பாள் என்கிற சத்தியத்தை தேவன் அவளுக்கு தூதன் மூலமாக உணர்த்தின போது அவளுடைய உள்ளத்திலே இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேன் என்று அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக சொல்கிறாரு,
ஆவி உன்மேலே வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேலே நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று 35வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் கேட்டபோது மரியாளுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு சந்தேகம், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் என்று அவள் தேவதூதனிடத்தில் கேள்வி கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலையும் கூட, இந்த நாளை துவங்கும் போது உங்கள் மனதில் எப்படி இந்த காரியம் நடக்கும், நான் எல்லா வழியிலும் அடைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு இந்த காரியம் நடக்குமா, அல்லது நான் இந்த காரியத்தில் வெற்றி பெறுவேனா, அல்லது எனக்கு ஜெயம் கிடைக்குமா என்று ஒரு கேள்வியோடு கூட இந்த நாளில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சில பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில பயங்கரமான போராட்டங்கள், பயங்கரமான சில நெருக்கடிகள் நம்முடைய உள்ளத்தை வெகுவாக உடைத்து, இனி என் வாழ்க்கை எல்லாமே முடிந்து விட்டது, இனி என்னால் எழும்பி மேலே வரவே முடியாது என்கிற ஒரு முடிவுக்குள்ளே நாம் வந்திருந்தாலும் கூட ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டி, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி நம்மளை இந்த நாட்களில் உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அதனால் இவ்வளோ நாள் நீங்கள் உங்களுடைய சுய பலத்தில், சொந்த பலத்தில் உங்கள் திறமையை நாடி பல விஷயங்களை செஞ்சுருக்கலாம், அதிலெல்லாம் நீங்கள் தோற்று போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னென்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் என்ன வேணாலும் செய்ய முடியும். ஒரு நொடியில் நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். ஒரு நொடியில் உங்களுடைய கடனை உங்களிலிருந்து அகற்ற முடியும். ஒரு நொடியில் உங்கள் வியாதி படுக்கையை கர்த்தர் நீக்க முடியும். ஒரு நொடியில் உங்கள் பிள்ளைக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வர முடியும். ஒரு நொடியில் உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வு வேலையில் கர்த்தரால் தர முடியும். ஒரு நொடியில் கர்த்தர் உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து உங்களை திருப்ப முடியும். தேவன் எது வேணுமானாலும் செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை இந்த நாளில் விசுவாசித்து உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். காரியத்தை நடப்பியுங்கள். நீங்கள் யோசித்து தேவ சித்தத்தை அறிந்து காத்திருக்கிற விஷயத்துக்காக பொறுமையோடு இருக்கிறீங்களே, அந்த காரியத்தில் முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்கிற சத்தியத்தை கர்த்தாவே எங்களுக்கு உணர்த்தினதற்காய் நன்றி. நாங்களுமே விசுவாசிக்கிறோம். எங்களை அலட்டுகிற, எங்களை வேதனைப்படுத்துகிற, எங்களை மனமடிவாக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து எங்களை விடுவிக்கவும், எங்களை உயர்த்தவும் நீர் வல்லவராக இருக்கிறதற்காய் நன்றி. தொடர்ந்து தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.